மார்ட்டின் போய் பணம் கேட்கலையே, நாங்க ஒன்னும் ஆதவ் அர்ஜுன் போய் பணம் கேட்கலையே, நாங்க ஒன்னும் கனிமவள கொள்ளையண்டு போய் காசு கேட்கலையே, நாங்க ஒன்னும் 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்கலையே. 100 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கும் 1001 வித்து ஏழை தொண்டை ஆட்டோ ஓட்டுறவன், தானி ஓட்டுறவன், கார் ஓட்டுறவன், சாதாரண பூ விற்கிறவன், இவங்கிட்ட 100 ரூபாய் டிக்கெட்டை 1001 ரூபாய்க்கு வித்து அதுல வர்ற பணத்துல சொகுசு பங்களா கட்டி அதுல வெளிநாட்டு கார் வாங்கி அதுல நடிகைகளை கூட்டிட்டு சொகுசா நடிகைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்து அப்படி ஒண்ணும் நாங்கள் வாழலையே. இந்த ஆரம்பிச்சிட்டான் பாருங்க புலம்புறதுக்கு. திறநதி கூட்ட தலைவனின் வலது கை சாட்டை துரைமுருகன். டேய் ஏன்டா இப்படி புலம்புற? நீ சொன்ன ஆதவ் அர்ஜுனு, பிரசாந்த் கிஷோரு, ஜான் அர்ஜுனு, இன்னும் யாரை வேணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து தளபதி தேடி போறடா. தளபதியோட பவர் தெரிஞ்சு தேடி வந்தவங்கடா. உங்கால தான் 15 வருஷமா ரோட்ல நாய் மாதிரி கத்தினே கிடக்குறாப்புல. ஒருத்தன் மதிச்சிருப்பேன், ஒருத்தன் கூட சீண்டலை. அந்த அளவுக்கு நீங்க கட்சியை வளர்த்த லட்சணம். இன்னொன்று என்ன சொல்ற, இவர் வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு 1000 டிக்கெட் விட்டாரு, ஆட்டோக்காரன் கஷ்டப்பட்டான், சாக்கடாடுறவன் கஷ்டப்பட்டானே. ஏன்டா படத்தில் நடிக்கிறது அவருடைய தொழில். நடிச்சு முடிச்சு போனதுக்கப்புறமா ப்ரொடியூசர் விநியோகம் பண்ணிட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போய் காசு ஏன் எவ்வளோ விற்கிறேன்னு கேட்க துப்பு இல்லை, கவர்மெண்ட்டை கண்டிக்க துப்பு கிடையாது. இங்கே இவர் வந்து கேட்டுட்டு இருக்க, அவர் நடிக்கிறதுக்கு ஆர்வமாக 1000 ரூபா இல்லை 5000 ரூபா கொடுத்து போகிறது, அது அவன் தனிப்பட்ட விருப்பம். எப்படி அவன் கவர்மெண்ட் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவன் தனிப்பட்ட விருப்பம்னு சொல்கிறானோ, அந்த மாதிரி முதல்ல தொழிலுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கடா. கோயில்லையே ஃப்ரீயாக பார்க்குற தரிசனம், ஸ்பெஷல் தரிசனம், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா விஐபி தரிசனம்லாம் இருக்குடா. நீ ஏன்னா இன்னும் அந்த பழங்கையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? விட்டா என்ன சொல்கிற, ஹீரோயினுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாரா, அவருக்கு இது வாங்கி கொடுத்தாரா, ஏன் உங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலன்னு வைத்தறிச்சலா? நீங்கள் தான் பிச்சை எடுக்கிறீங்களே, அதில் தான் நல்லா காசு வருதுல்ல, இதில் தனியாக வேறு தளபதி உங்களுக்கு நொட்டுவாரா? நீங்களே பிச்சை எடுத்து பழச்சிக்கங்கடா.